Hello guys, Nasdaq Weekly review and preview ரெண்டுமே பார்த்துடலாம். This is last week of the February 2026. Guys, first of all, starting from the fundamentals. இந்த வீக் பெரிய ஃபண்டமெண்டல்ஸ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ரெண்டு நியூஸ் மட்டும் டர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேஸில் 8:30 AM இருக்கு. ஒரு ட்ரம்ப் ஸ்பீச் இருக்கும், அதுவும் நியூயார்க் டைமில் PM தான், 9 PM தான். ஸோ கிங் ஜோன்ஸ்ல நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. தட்ஸ் இட். சி நம்ம இங்கே ட்ரேட் பண்ணுறது ட்ரேட் சி அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்மில் லூசி ட்ரேடிங்ல நிறைய ப்ராப்ளம்ஸில் ட்ரேடவேட்டோட அக்கௌண்ட்டில் நிறைய இஷ்யூஸ் வந்தது, அவுட்டேஜ் ஆச்சு சர்வர். ஸோ மண்டே வரைக்குமே ட்ரேட் பண்ண முடியல. போன ஃப்ரைடே இல்லாமல் அது முன் ஃப்ரைடேலேருந்தே ப்ராப்ளம். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே வரைக்குமே சரி பண்ணல. நிஞ்சா ட்ரேடர் ஒரு சில பேர் கனெக்ட் ஆச்சு, ஒரு சில பேர் கனெக்ட் ஆகல. எனக்கு சுத்தமாக நிஞ்சா ட்ரேடர் கனெக்ட் ஆகல. போன வாரம் தேர்ஸ்டே போல தான் எனக்கு கனெக்ஷன் ஆச்சு நிஞ்சா ட்ரேடரில், சரியாயிட்ட பிறகு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளார இந்த 50% ஆஃபர் லூசிட்ல ரன்னிங்ல இருந்ததுனால ஒரு அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ட்ரேட் சி பிளாட்ஃபார்ம். ரித்மிக் டேட்டா ஃபீல்டில் வரணும், மாற்றி எடுத்துடக்கூடாது. நீங்கள் ரித்மிக் டேட்டா ஃபீல்டில் தான் இருக்கும் ட்ரேட் சி பிளாட்ஃபார்ம். அக்கௌண்ட் எடுத்து முடிச்சிட்ட பிறகு நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்து அக்கௌண்ட் எடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு அந்த இமெயில் ஐடியை லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்க. ட்ரேட் சின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்க குரோம்ல. இது அப்ளிகேஷனாகவும் இருக்குது, இல்லை நீங்கள் வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ட்ரேட் சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க, அவனோட வெப்சைட் வரும். நான் இப்போ எந்த இமெயில் ஐடி கொடுத்து அக்கௌண்ட் எடுத்தனோ அந்த இமெயில் ஐடியில் தான் குரோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், சரியா? தென் லாகின் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஆப்லேயும் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும், கேவைசி பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து காப்பி பண்ணி எடுத்து வந்து போட்டுட்டு ஹேட் அக்கௌண்ட்னு கொடுக்கும்போது லூசிடான்னு கேட்கும். நீங்கள் லூசின்னு கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு அக்கௌண்ட் ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தட்ஸ் இட் ஆப் ஆர் அப்ளிகேஷனாகவும் யூஸ் பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. லைக் ப்ராஜெக்ட் எக்ஸ் மாதிரி தான். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. காப்பி ரைட்டிங் அவைலபிள், ரிஸ்க் செட்டிங்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது லாக் அவுட், அதுவும் அவைலபிளாக இருக்குது. தென் ஸ்டாட்ஸும் இருக்குது. இந்த வீக் நான் ஸ்டார்ட் பண்ணல, டியூஸ்டே தான் ஸ்டார்ட் பண்ணேன். 4 ட்ரேடிங் டேஸ் தான், 2 ட்ரேடிங்ஸ் தான் ட்ரேட் பண்ணேன். தென் இடம் இந்த லாஸ் ஆஃப் -0.5%. ஓகே, இந்த ஒரு காமன் ஜேர்னல், ஓகே, டேஷ்போர்டில் போயிட்டு பார்க்காம இங்கே பார்த்துக்கலாம். அதான் ப்ராஜெக்ட்ஸ் அதே மாதிரியே இருக்குது மேக்ஸிமம். ஓகே, தீம்லாம் கூட இங்கே மாற்றிக்கிற மாதிரி இருக்குது. தென் ஆர்டர் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கான். இந்த டிஓஎம் மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணவே முடியல. டிஓஎம் அப்படியே அவைலபிளாகவே தான் இருக்குது. ஆர்டர் லிமிட் இருக்குது, மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் ஆர்டர் போடும்போது SLNTP நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். லிமிட் ஆர்டர் வந்து நம்ம தனித்தனியாக தான் வைக்கணும். ஸ்கேல் பண்ணுறவங்களுக்கு ஈஸியான ஸ்கேல்ப் ஆப்ஷன் இருக்குது. கூட்டினா பக்கத்துலேயே தான் வச்சுக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் இதெல்லாம் தேவையில்லை. நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு போடுறவங்க ஈஸியாக அதில் போட்டிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் செல் லிமிட், பை ஸ்டாப். அதான் நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ப்ரைஸுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா செல் லிமிட் வரும், பை ஸ்டாப் வரும். ப்ரைஸுக்கு கீழே வந்து ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பை லிமிட் வர செல் ஸ்டாப் வரும். ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதெல்லாம் மார்க்கெட் பை மார்க்கெட் செல்ஸும் இருக்கு. ஓகே ஃபைன், நல்ல பிளாட்ஃபார்ம். ஓகே, நான் கோயிங் டு ரிவ்யூ. சரி, ப்ரீவியஸ் வீக், இது நம்மளுக்கு இப்போ கரண்ட் வீக்னு வச்சுக்கோங்களேன். அது ப்ரீவியஸ் வீக் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு SSL லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த BSN போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பெரிய ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இருந்தாலும் பேஸ்ட் ஆன் த லிக்விடிட்டி மேலே போகலாமே, இந்த வீக் எடுத்துட்டு அடுத்து இது வரைக்கும் போகலான்றது தான் நம்மளோட வியூ. தென் NQ அதை பண்ணியிருக்கு, ES அதை பண்ணலை. லெட்ஸ் சி. ஏன் நான் பைஸ் போன்னு சொன்னதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன். நீங்கள் நல்லா பாருங்கள், லாட் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் இங்கே மார்க்கெட் செல் ரிஜெக்ஷன்ஸ் பண்ணுது. எல்லாமே விக்கு தான். ஒரு ஸ்ட்ராங் பியரிஷ் பாடி க்ளோஸ் கேண்டில் கூட மார்க்கெட் இங்கே கொடுக்கவே இல்லை. ஃபுல்லாக விக்ஸ் மட்டும் தான் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் ஓகே மார்க்கெட் வந்து போகலாம், பை சைட்ஸில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸ் கலெக்ட் பண்ணலாம்ன்றது என்னுடைய எய்மாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் பெருசாக எடுத்தோன்னே இந்த விக் வைக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாடியை டார்கெட் வைக்கணும், அப்புறம் தான் இந்த விக்கை டார்கெட் வைக்கணும். பொறுமையாக எடுத்துகிட்டு போங்க டார்கெட். மண்டே நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரைடேவோட டே ஹை, ப்ரீவியஸ் டே ஹை, தென் ப்ரீவியஸ் டே லோ, இதெல்லாம் கம்பல்சரி எப்போவுமே ட்ரேட் பண்ணும்போது இதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. எதனாலனா டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டிஸ் நம்மளுக்கு மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் ஆகும். டார்கெட்டாகவும் சரி, சம்டைம்ஸ் ஐஸ் அண்ட் லோஸ் தான் நம்மளோட PDRAஸாகவும் ஆக்ட் ஆகும். ஓகே, PDRA மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஐஸ் அண்ட் லோஸ் தான் நம்மளோட PDRAஸ். ஓகே, மண்டே இதுதானா? சரி, ஓகே கைஸ், மண்டே என்னோட வியூ வந்து செல் சைடில் தான் இருந்தது. ஏன்னு சொல்கிறேன், நான் அந்த வீக்கை வந்து பை சைடாக பார்த்தாலுமே மண்டே வந்து நான் பார்த்தது செல்ஸ். பிகாஸ் ஓப்பன் ஆகும்போது வார் சினாரியோஸ் கொஞ்சம் இருந்தது. மேபி அந்த வாரோட இம்பாக்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. மார்க்கெட் நல்லா அடிச்சு கீழே இறக்குனாங்க. ஒரு ஹை FEG கன்ஃபர்மேஷன் ஆச்சு. தென் ஒரு FEGம் இருந்தது. NVOG, ஓகே, நியூ வீக்லி ஓப்பனிங் கேப்
அந்த இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் அந்த ஏஷியன் மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸ், HTF பவர் ஆஃப் த இண்டிகேட்டர் இதெல்லாம் தான் அவைலபிளா இல்லை. இதில் இண்டிகேட்டர்ஸ் நிறைய இருக்கு, பட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணது அவைலபிளா இல்லை. சரி, இட்ஸ் அரௌண்ட் 6 to 10. சரிங்களா, எக்ஸாக்ட்லி இதுதான் ஃப்ரைடேவோட க்ளோசிங் ப்ரைஸ். தென் இது ஓப்பனிங் ப்ரைஸ் ஆஃப் மண்டே, நியூ வீக்லி ஓப்பனிங் கேப். மார்க்கெட் அங்கே தான் ட்ரிகர் ஆச்சு உங்களுக்கு. ஓகே, வித் த SMT ஏஷியன் ஹைஸ் எடுக்கல, என்கியூல 18 ஏஷியன் ஹைஸ். இங்க வந்து ஏஷியன் ஹைஸ் ஸ்வெப்டா இருந்தது, அதுவும் என்வாக் தான். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஹோண்டாஸ் போங்க. சரி, பாக்குறதுக்கு இங்கே லிக்விடிட்டி தான். நம்மளோட எய்ம் என்ன தெரியுமா, 2 வியூ. ஃபர்ஸ்ட் செல் வியூ தான் மேக்ஸிமம். இன்கேஸ் பை ஆச்சுன்னா அந்த என்வாக் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆகும், அப்பதான் பை பண்ண முடியும். பட் மேக்ஸிமம் செல் வியூ தான். ரீசன், இங்க ஃபுல்லா ஈக்குவல் லோஸ் இருக்கு. சரிங்களா, நான் எய்ம் பண்றது இந்த வீக் வரைக்கும் கூட கிடையாது, ஜஸ்ட் இந்த பாடி வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சாலே போதும். எக்ஸாக்ட்லி 9:30 கேவ் த ஸ்வீப். எப்பவுமே 9:30 பாருங்கன்னு சொல்லுங்க. 9:30 இஸ் ஆக்டிங் ஆஸ் 8:30 AM நியூஸ், CPI NFP அப்படி வருது. நம்ம நியூஸ் மாதிரி தான் அந்த 9:30 ஆக்ட் ஆகும் எப்பவுமே, என்கியூ பொறுத்த வரைக்கும். பிஃபோர் த 9:30 மார்க்கெட் மேனிபுலேஷன் பண்ணிட்டு இருந்தானா உங்களுக்கு 9:30 டேரக்டா எக்ஸ்பான்ஷன்ஸ் தான் கொடுக்கும். பிஃபோர் த 9:30 மார்க்கெட்ல மேனிபுலேஷன்ஸ் எதுவுமே நடக்கல, பட் லிக்விடிட்டி பெண்டிங்ஸ்ல இருக்குன்னா அந்த பெண்டிங் லிக்விடிட்டி மார்க்கெட் ஹண்ட் பண்ணிட்டு ஆப்போசிட் சைட்ல உங்களுக்கு லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கணும். ஓகே, HTF பீரியட் லிக்விடிட்டி ஹண்ட் வித் SMT, தென் பெண்டிங் லிக்விடிட்டி இருந்ததுன்னா நீங்க தாராளமா போய் என்ட்ரி எடுத்துக்கோங்க LTFல. நான் 15 என்னோட செட்டப்பே அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான செட்டப் தான். HTF பீரியடே இருக்கணும். அப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட்ஸ்லாம் எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணாலுமே ஜஸ்ட் அதில் ஒரு 1 hour 2 hourன்றத கொஞ்சம் குயிக்காக கவர் பண்ண முடியுமா, லிக்விடிட்டி பெண்டிங்ல இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். எப்பவுமே லிக்விடிட்டி பெண்டிங்ல தான் இருக்கணும். ப்ரோ ட்ரெண்ட் ஈஸியா ஓரளவுக்கு உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துரும். கவுண்டர் ட்ரெண்ட்ல போயிட்டு நம்ம லிக்விடிட்டி பெண்டிங் இல்லாமல் எடுக்கிறது வேஸ்ட். ஓகே, அதுவும் பார்ட்டிசிபேட் பண்றது எல்லாமே 4 hours and days கவுண்டர் ட்ரெண்ட்ஸ்ல தான் நான் பண்ணுவேன். அதான் நம்ம 1 minute நல்ல ரேஞ்ச் இருக்கும். See, 9:30 manipulation and இந்த லோ எடுக்கணும். MSS ஆயிடும் 15 minute. ஃபர்ஸ்ட் எய்ம் இதுதான், ஏஷியன் லோஸ் ஆர்எல்ஸ் TDO டைமிங் சொல்லலாம். 12 AM ஓப்பன். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுதான் நம்மளோட டிபி. அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் டே லோ. சரி, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இந்த லோ எடுத்துருச்சு, பட் அங்கே எடுக்கல. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டபுள் சைட் அசம்பிளாக இருக்கக்கூடாது. நான் ட்ரேட்ஸ் கொஞ்சம் பொறுமையாக தான் போவேன். ஐ வில் ஷோ தட். டைம் ஃப்ரேம் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர், ஃபர்ஸ்ட் 15 minute முடிஞ்சா 15 minute என்னாச்சுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் முடிஞ்சிருச்சா 4 or 1 hour வச்சு பார்க்கணும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. சரி, எடுத்தோடனே மார்க்கெட் MSS வித் ஃபேராடி கேப் 5 minute கிளியரா கொடுத்தாச்சு, 2 பேர்லையுமே கொடுத்தாச்சு. ஓகே, இந்த செட்டப்பே எனாஃப். நீங்கள் 1 minute தான் போகணும்னு அவசியம் இல்லை, 5 minute கூட நீங்கள் எக்ஸிபியூஷன் பண்ணிக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 7:30 லோஸை மார்க்கெட்டிங்க 9:40 9:45 எடுத்தாச்சு. பட் இங்க இருக்கக்கூடிய 7:30 லோஸை வந்து மார்க்கெட்டிங் எடுக்கல. 9:40 9:45 நான் எப்பவுமே ஒரே மாதிரி 2 சைடும் நகரணும்னு பார்ப்பேன். நான் செல் எடுக்கும் போது லோஸ் வந்து டிஃபரன்சியேஷன் வரக்கூடாது, வந்து அது SMT நம்பர் கன்சிடர் பண்ணுவேன். வித்தவுட் கீ லெவல் அந்த SMT வேஸ்ட் தான், இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக அங்கே என்ட்ரிஸ் எடுக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 minute இங்கே போயிட்டு மேக்ரோஸ், ஓகே, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னா மேக்ரோஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுப்பேன். ஆக்சுவலி மணி நான் ட்ரேட் பண்ணல, ஏன்னா எனக்கு ட்ரேட் அக்கௌண்டோட லாகின் ஐடி கிரெடென்ஷியல்ஸ் கிடைக்கல. நிஞ்சா ட்ரேட்ல எனக்கு ஒர்க் ஆகல, ஃபியூச்சர் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணது. சரி, எக்ஸாக்ட்லி இந்த சினாரியோ தான் இருந்தது. இதில் SMT கிடச்சிச்சு எடுத்தோட PDR SMT 9:41 to அரௌண்ட் இந்த கேண்டில் 9:51 மேக்ரோஸ். இங்கே எக்ஸாக்டாக மேக்ரோஸில் போய் தொட்டான் 9:51. தாராளமாக நீங்கள் அந்த என்ட்ரி எடுக்கலாம். அக்ரெசிவாக அந்த என்ட்ரி எடுத்துகிட்டு ஏஷியன் லோஸ் வந்து நீங்கள் டார்கெட் எடுக்கலாம். இதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, பட் நான் இங்கே எடுக்காமல் வெயிட் பண்ணதுக்கு ரீசன் சொல்லிடுறேன். நான் சொன்ன மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய லோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீப் ஆகணும் எனக்கு. எது 8 AM, ஏன்னா இங்கே 8 AM எடுத்தோடனே எடுத்துட்டான். 8 AM ஸ்வீப் ஆயிடுச்சு. எப்போ அரௌண்ட் 9:45 ஆயிடுச்சு. பட் 9:45 இங்கே பாருங்க மேலே இருக்கு. இதை எப்போ எடுத்தோன்னா அப்போ தான் என்ட்ரி பார்க்க ஆரம்பிப்பேன். மேபி என்ன சம்டைம்ஸ் எனக்கு என்ட்ரி மிஸ் கூட ஆகலாம், பட் என்னோட ப்ராபபிலிட்டி எனக்கு முக்கியம், டேட்டா. ஓகே, சி 10:04 தான் மார்க்கெட் எடுக்குது. இங்கே 10:04 நல்ல ஒரு FEGM இருக்கு. நமக்கு அங்கே SMT இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த FEG எடுக்கிறது விஷயம் இல்லை, அந்த FEGக்கு SMT இருக்கான்னு பார்க்கணும். அந்த FEGஸோட ஹைஸ் எது? எக்ஸாக்ட்லி 10:1 எதாவது ஸ்வீப் ஆயிருக்கு. 10:57 இங்கேயும் 10:57 வந்து 10:1 ஸ்வீப் ஆயிருக்கு.
ஸோ அப்போ அங்கே எஸ்எம்டி இல்லை, கொஞ்சம் நான் வெயிட் பண்ணணும், எஸ்எம்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுக்கு இல்லை நான் 10 o'clock ஆயிடுச்சுன்னா ஷிஃப்ட் பண்ணி பார்க்க சொன்ன டைம் ஃப்ரேம். ஸோ 1 hour போங்க, 2 பேர்லேயும் 1 hour போங்க. 4 hours பார்க்கணும், பட் ஃபர்ஸ்ட் 1 hours பாருங்க. எவ்ரி ஸ்டார்டிங் 1 hour கேண்டில் ஆஃப் த 4 hour இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம 10 AM இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டே இருக்கோம். சரி, OHLC 9 o'clock அதான் முடிச்சிருக்கான். இப்போ அதை கண்டினியூஷன் பண்ணுவோம்னா பண்ணுவோம், ஏன்னா கீழே லிக்விடிட்டி பெண்டிங் இருக்குல்ல, அதனால தான் 10 AM என்ன பண்ணணும்னா OHLC தான் வேணும். ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுறது என்ன, இதான் எல்லாரும் கேட்குறீங்க, எப்படி நம்ம அந்த 10 AM PO3 9 AM PO3 எல்லாம் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நிறைய பேர் அதை பண்ணி போட்டிருக்காங்க, என்னோட நிறைய பேர் இன்னும் அதை கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுறது செல்லு. அப்போ 10 o'clock செல் ஆகணும்னா அவங்க ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஐ போனோம்ல, அப்போ ஒரு மேனிபுலேஷன் நடக்கலாம், இல்லை எஸ்எம்டிஸ் அண்ட் கிரியேட் ஆகலாம், பீரியட்ஸ்ல மார்க்கெட் ட்ரிகர் ஆகலாம். அது ஹையர் டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு இருக்கான்றத போய் கன்ஃபார்ம் பண்ணுங்க. 15 minute பாருங்க, தென் 5 minute இருக்கான்னு பாருங்க. அதில் தான் நீங்கள் 1 minute கன்வெர்ட் பண்ணி எடுக்க போறீங்க. சரி, 10 o'clock எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இதுதான் 10 o'clock. ஓபியை போயிட்டு கரெக்டாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுது இந்த 10 o'clock. இதுலேயே எடுத்து பாருங்க, 10 AM 10 AM எக்ஸாக்ட்லி போயிட்டு இந்த ஓபியை ரெஸ்பெக்ட் பண்ணுது 10 AM. ஓகே, தென் 5 minutes. டென் AM என்ன பண்ணிருக்கு, அகெயின் ஃபெராலி கேப் போயிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுது. இங்கே பாருங்க 10 AM ஃபெராலி கேப் உள்ள அகெயின் போல, அது ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் எஸ்எம்டி கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. 9:55 to 10 AM lower high, here 9:55 to 10 AM higher high with the SMT and FEG தாராளமாக போதும். இதுக்கு மேலே எந்த விதமான கன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. 5 minute அகெயின் இந்த லோவர் லோ வித் ஃபெராலி கேப் எஸ்எம்டி 10 AM கேண்டில் கரெக்டாக 10:10 என்ட்ரி கொடுக்குது. அக்செப்ட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இங்கேயும் வந்து அந்த 8 AM லோஸை மார்க்கெட் எடுத்தாச்சு, எப்போ 10 எடுத்தாச்சு, நமக்கு இந்த இடத்துலையும் எடுத்துருக்கு ஃபர்ஸ்டே. ஸோ இது என்ட்ரி தான், சரியா? இது இல்லாமல் 1 minute கன்வெர்ட் பண்ணாலும் கன்வெர்ட் பண்ணலாம். பட் 5 minute என்ட்ரி கிடைச்சதுன்னா நீங்கள் 5 minute எடுத்துடணும். 1 minute வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இருக்கக்கூடாது. இதுதான் எஸ்எம்டியாக இருந்தது, சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த 1 minute எஃபிஜியில் தான் 5 minute எஃபிஜி மார்க் பண்ணோம். நமக்கு தேவை 5 minute-லேருந்து 1 minute வரும்போது அகைன் ஒரு எஸ்எம்டி ப்ளஸ் பிடிஆரே என்ட்ரி டேப் ஆகிறதுக்கு. எஸ்எம்டி எங்கே நடந்திருக்கு நான் காமிக்கிறேன். 10:10 நீங்கள் 10:21 வரைக்கும் கம்பேர் பண்ணுங்க. இயர் 10:10 to 10:21. ஓகே, கம்பேர் பண்ணிட்டு கீழே வரும்போது மார்க்கெட் இங்கே ஃபேராலி கேப் வைக்கல, இங்கே ரொம்ப 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 மைன்யூட்டாக ஒரு ஃபேராலி கேப் இங்கே வச்சிருக்கோம், சின்ன ஃபேராலி கேப். அந்த 10:27 டைமுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேராலி கேப் இருக்காது. ஸோ நான் எடுக்க மாட்டேன், எனக்கு ரெண்டுமே கம்பைன் ஆகணும். இப்போ வேணா பார்க்கும்போது என்ட்ரி மிஸ் ஆகிடும் அப்படின்னா சம்டைம்ஸ் மிஸ் ஆகும், மேக்ஸிமம் ஆஃப் த டைமில் மிஸ் ஆகல. எனக்கு எப்படி இங்கே ரெண்டாவது கிடைக்கும்னா என்னோட ஆப்போசிட்டி இதுதான், ரைட் என்ட்ரி. whenever the first macro didn't work, second macros உங்களுக்கு பயங்கரமாக கொடுக்கும். ஓகே, சி இதான் லோ, 10:36 தான் லோ. ஃபேராலி கேப் வந்து 10:34, அதுலேயே வந்து 10:34 ஃபேராலி கேப் இருக்கா? ஓகே, எஸ்எல் எங்கே இருக்குது? 10:33 இருக்குது. எனக்கு இதில் மேக்ரோஸில் சாரி 10:33 எஸ்எம்டி வேணும், மேக்ரோஸ் வந்துட்டு எஸ்எம்டி வேணும். எஸ்எம்டி படி பார்த்தீங்கன்னா இந்த 10:26 25க்கு கீழே தான் இருக்கான் 10:33. பட் இங்கே பாருங்க, இந்த 10:33 25 வந்து 10:33 மேலே தான் இருக்குது. ஹையர் ஐ தென் நீங்கள் வந்து லோவர் ஐ எக்ஸாக்ட்லி மேலே முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃபேமிலிக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கணும். 10:37 என்ட்ரி வருது, ஆர்ஆர் ஸ்டில் டிபி பெண்டிங்கில் இருக்கா. சார் நல்லா பாருங்க, இங்கேயே எடுத்துட்டு வந்தாலும் வைக்காதீங்க, சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் எஸ்எல் அடிச்சோம். ஜஸ்ட் பி ஃப்ரீ வித் எஸ்எல்ஸ். ப்ரீவியஸ் டே லோ நம்ம டார்கெட் 3.5 ஆர் சம்திங் வரும். 3.7 இருக்கு, 3.5 ரவுண்ட் ஆஃப் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட், இதுதான் நம்மளோட என்ட்ரி. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க பாக்ஸ் 5 minutes, தென் 1 minute மார்க்கெட் டேப் ஆயிருக்கு. அகைன் இங்கே இருக்கு 5 minutes, அங்கே எஸ்எம்டியை பார்த்துட்டு எடுக்கும்போது இங்கே பிடிஆர்எஸ் கிடைக்கல. திருப்பி இங்கே எஸ்எம்டி கிடைச்சது, பிடிஆர் சின்னதாக இருக்குது. அகைன் எனக்கு வந்து இங்கே பிடிஆரே கிடைச்சது, சின்னதாக இருக்கு மீன்ஸ் இங்கே பிடிஆரே இருக்குது, அதில் பிடிஆரே இல்லவே இல்லை.
அகைன் இன்னொரு S&P ப்ளஸ் PDR கிடைக்கு நான் எடுத்தாச்சு. ஓகே, இங்கே வந்து இந்த மாதிரி லாட் ஆஃப் என்ட்ரிஸ்லாம் தராது மார்க்கெட். நான் மேக்ஸிமம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன்னா மண்டே மார்க்கெட்டில் பண்ணியிருந்தேன்னா 5 மினிட்ல எடுத்துகிட்டு இருப்பேன். ஹேவ் டு ஹோல்ட், அது எதுவும் பண்ண முடியாது. பட் 5 மினிட் வந்து பர்ஃபெக்ட் என்ட்ரி. ஓகே, அங்கேருந்து திருப்பி பிரேக் டவுன் பண்ணிட்டு 1 மினிட் வந்தால் இதான் நம்மளோட என்ட்ரியாக இருக்கும். ஆச்சு, நல்ல ஹோல்டிங் டே, ஈஸியாக ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். சூப்பர் டே. ஈவன் நீங்கள் அங்கே விட்டுருந்தீங்களோ ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த இடத்துல எடுத்துக்கலாம். பிரேக் ஓபி ஆஃப்டர் த பேரிஷ் கேண்டில் க்ளோஸ் உடனே நீங்கள் டோட்டல் 1051 ஓபி இதுதான் நீங்கள் எடுத்துக்கலாம். கிரேட் என்ட்ரி on Mondays. Okay, that's it. Right, even guys, ஒரு மார்க்கர் ஒன்று வச்சுக்கலாம். Into the Tuesdays. Damn it. See, Monday candle எக்ஸாக்ட்லி இந்த லோ எடுத்திருந்தது. நான் வர வியூ புல்லிஷாக தான் இருக்கேன், சரிங்களா? ஸோ என்னோட எய்ம் என்னன்னா ஃப்ரைடே ஐஸ். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே ஹைன்றது வந்து மார்க் பண்ணி ஆகணும்ல. ப்ரீவியஸ் டே ஹை புல்லிஷ் தான். நம்ம மண்டே ப்ரைஸ் வந்து பேரிஷாக இருந்தது, ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் படி புல்லிஷில் தான் இருக்கும். சி, அது ஃப்ரைடேவா மண்டே எடுத்துடுச்சு. தென் ப்ரீவியஸ் டே ஹை தான் நம்ம டார்கெட். தென் ஃபார் அஸ் இதை பார்க்கும்போது எனக்கு அன்னைக்கு இருந்த வியூ சொல்கிறேன். இந்த பாருங்க, மண்டே முடிஞ்சுதா, இங்கே பெரிய ஒரு எக்ஸ்பான்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. இந்த ஃபேர்வேலி கேப்ல இருந்து மார்க்கெட் செல் ஆகுன்றது என்னோட வியூவா இருந்தது. மேபி இன்னைக்கு செல் ஆகும் போல, டியூஸ்டேவும் மண்டே லோ எடுத்துட்டு அகைன் டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் எடுத்துட்டு வேணா மேலே போகலாம்னு நினைச்சேன். வீக்லியில நான் பையில தான் இருக்கேன். SSL ப்ரீவியஸ் வீக் எடுத்துச்சு, BSL வந்து இன்னும் போகணும்னு சொல்லிட்டு. பட் 4 hours வந்து சடனாக டக்குன்னு எடுத்து பார்க்கும்போது எனக்கு இருந்த வியூ ஜஸ்ட் இந்த ஃபேராலி கேப்ல போயிட்டு செல்ஸ் ட்ரை பண்ணுவோமான்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன வச்சிருந்தேன்னா, இந்த ஃபேராலி கேப்ல நல்ல ஒரு பாடி க்ளோஸே மார்க்கெட் வச்சிருச்சு. ஓகே, தென் ஸ்வீப்ஸும் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் எதுவும் பெருசாக செல் ஆகிறதுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து அவங்க மேக் பண்ணலை. ஸோ மேபி இது வந்து பை கேண்டிலுக்கு கூட IFEG மாறலாம்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தது. பட் நான் செல் தான் எடுத்தேன். தேவையில்லாத லாஸ் தான் ஆச்சு. அங்கே நான் நோட் பண்ணாத சொல்ல பாருங்க. நீ வந்தோ SMT இருந்தது, இங்கே நான் நோட் பண்ணிட்டேன். SMT இருந்தது, என்னோட வியூ நான் சொல்கிறேன். ஓகே, எல்லாமே பக்காவாக தான் இருந்தது. டியூஸ்டே see guys, SMT perfect SMT. இதில் பாருங்க, என்னோட வியூ என்ன இருந்ததுன்னா, இந்த FEG இருக்கு, இந்த ஓபி வந்து மார்க்கெட் வேணா கீழே போயிடலாம் அப்படின்னு நம்ம தான் இருந்தது. பட் அட் த ஸ்டார்டிங் ஆஃப் த 9:30 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன உடனே எக்ஸாக்ட்லி ஸ்வீப் கொடுத்தான். ஸ்டார்டிங் ஆஃப் த மார்க்கெட் ஒரு பெரிய ஸ்வீப்பு. நல்லாவே தெரிஞ்சது மார்க்கெட் திருப்பி மேலே தான் வரப்போகுது, வந்து அந்த பைஸை தான் ஸ்வீப் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணேன், பட் எனக்கு கிடைக்கல மீன்ஸ் மார்க்கெட் வந்து ரீடேப் பண்ணலாங்க. இட்ஸ் அ ஹியூஜ் SL. இருந்தாலும் பரவாயில்ல தான் போனது. என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஃபேர்வேலி கேப்பில் மார்க்கெட்டிங் ஃபினிஷ் ஆகிட்ட உடனே நான் அக்ரெசிவாக எடுக்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும் எடுக்கல. ஸோ நான் வெயிட் பண்ணேன், டேப் ஆகலை. இந்த சேம் டைம் 3 மினிட் டேப் ஆகிட்டு போயிருக்கு, நான் கவனிக்கல. சி, 3 மினிட்ல டேப் ஆகிட்டு போயிருக்கான் பாருங்க. தெரியுதா? இந்த செல் ஃபேர்வேலி கேப்ல மார்க்கெட் பாடி க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி தொட்டுட்டு தான் போகுது. இந்த நம்ம எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். எடுத்துட்டு ஜஸ்ட் இதை வந்து SLஆ வச்சுட்டு டிபி நியர் இவ்வளோதான், ஒரு 1:1 அந்த மாதிரி கவர் ஆகிருக்கும். ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் ஆஃப் த டிபி. அதுக்கு மேலே இங்கே போகிறதுலாம் மார்க்கெட் வந்து நம்ம ஹோல்ட் பண்ண மாட்டோம் தான் தெரியும். ஜஸ்ட் நம்ம இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1:1.3 ஸ்கேல்ப், இட்ஸ் ஓகே ஃபைன். எடுத்த ரிஸ்க் வந்து நமக்கு ரிவார்டாக கிடைக்குதா?
அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்ல 15 மினிட்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் நல்லாவே இருந்தது, சூப்பரா இருந்தது. இவ்வளோத்தையும் நான் பார்த்து செல்லு தான் எடுத்து லாஸ் பண்ணேன். பட் செகண்டரி நான் பை இன்னொரு வாட்டி எடுத்துருக்கணும். வியூ தப்பானது தப்பு இல்லை, ஐயா நம்ம அதை ட்ரை பண்ணணும் கரெக்டா இருக்கான்னு. சரி, ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் க்ளோஸ் 9:30க்கு. அதுக்கப்புறம் இது ஓரளவுக்கு மேலே போயிட்டு ஒரு பேரிஷ் க்ளோஸாக தான் இருந்தது. பட் இட் கேவ் த கிளியர் ஐஎஃப்இஜி வித் அன் எஸ்எம்டி ஏஎம்டி எல்லாமே இருக்கு கைஸ். இதை ஒரு செகண்ட் பாருங்க. இதெல்லாம் என்ன, ஃபுல் ஆஃப் அக்யூமுலேஷன். இதுதான் மேனிப்புலேஷன். ஓகே, பர்ஃபெக்ட் மேனிப்புலேஷன். தென் திஸ் இஸ் எம்எஸ்எஸ். உள்ள வந்து டேப் ஆகிட்டு மேலே போயிடுச்சு மார்க்கெட். கரெக்டாக நடந்தது, அதே தான் இங்கேயும் இருந்தது. ஒரு அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷன் வித் எம்எஸ்எஸ், மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த ஐஎஃப்இஜை தொட்டுட்டு தான் கிளம்புச்சு. ஓகே, இதை 5 மினிட்லேயும் ஒரு வாட்டி பாருங்க, இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் பார்த்துருந்தாலே என்ட்ரி வந்து மிஸ் ஆயிருக்காதுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தும் நான் வந்து செல் சைட் போகதான் தப்பு. ஓகே, சரி, இங்கே என்ன கொடுத்துருக்கான், இவ்வளோ பெரிய எக்ஸ்பென்ஷனுக்கு 0.5 ஒன்று வெயிட் பண்ணணும். நீங்கள் 0.5 மார்க்கெட் கொடுத்தாச்சு, எக்ஸாக்ட்லி 0.5 கொடுத்தாச்சு. இந்த 9:40லேருந்து 10 AM கேண்டில் ஹையர் லோ. இங்க 9:40லேருந்து 10 AM கேண்டில் லோவர் லோ. இட்ஸ் அன் எஸ்எம்டி வித் பீரியட் எது ப்ரோன்னு கேட்டீங்கன்னா ஓபி டேப். இங்கே ஓபி டேப் இருக்கும். going to 1 minute. சரி கைஸ், நான் செல் எடுத்து மாட்டிக்கிட்டு எக்ஸாக்ட்லி இந்த ஏரியா வந்து 0.5 டேப் ஆயிருக்கு, ஓபி டேப் ஆயிருக்கு. இதில் எல்லாத்தையுமே பார்க்காம லூஸ்தனமாக ஒரே ஒரு செல் இந்த இடத்துல எடுத்துட்டு ஒரு மினிமம் ரிஸ்க்ல சீக்கிரமாக வெளியே வந்தாச்சு. பெருசாக ஃபுல் எஸ்எல் வாங்க விடலை. ஏன், ஏன்னா பாடி க்ளோஸ் ஆகிடுச்சு, அப்படியே தெரிஞ்சு போச்சு. ஸோ அகைன் நீங்கள் ஒரு பிரேக் ஈவன் பண்ணுற மாதிரி வந்தோம், வெளியே வந்தாச்சு. தென் 5 மினிட் ஃபேர் வேலி கேப் 0.5 ரீச். தென் 5 மினிட் எஸ்எம்டி ப்ளஸ் ஓபி எல்லாமே இருக்கா. நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியதானே தெரியுமா, நான் செல்லுக்கு மார்க் பண்ணல, அது அப்படியே ஐஎஃப்இஜா கன்வெர்ட் ஆச்சு. ஓகே, மேலே போய்ட்டு ஐஎஃப்இஜா கன்வெர்ட் ஆகிட்டு அகெயின் டேப் ஆகணாமா. அப்போது ஒரு யோசனை, என்ன இது இந்த மாதிரி ஒரு பெரிய செல் எஃப்இஜி வருது, ஆனால் செல்லுக்கு எஸ்எம்டிலாம் இல்லை. ஸோ அப்போ என்ட்ரி எங்கே தானா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் த க்ளோஸ் நம்ம என்ட்ரி எடுத்துடணும். திஸ் இஸ் அவர் என்ட்ரி. தென் வெயிட் அ மினிட், எஸ்எல் செட் பண்ணுறேன். இதான் நம்மளுடைய எஸ்எல். இங்கே இந்த எஸ்எம்டியே போதும், இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக பார்க்கணுன்னா ஒரு கேண்டில் எஸ்எம்டி மட்டும் இருந்தது. 10:16 to 10:18, இயர் 10:16 to 10:18 எக்ஸாக்ட்லி. இதனுடைய ஆர்ஆர் பார்த்துடலாம். இங்கே இருக்கு 5 மினிட்ல, அதை பாரு 1 மினிட்ல பெருசாக வீக்காக இருக்கும். 5 மினிட்ல விற்காதான் இருக்கும், பாடி எங்கே அதிகமாக இருக்கோ அதில் நம்ம வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். இதான் நம்ம that's it guys. அரௌண்ட் 2.8னா 3 RR. இதுதான் என்ட்ரி. எக்ஸாக்ட்லி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு 9:30 AM ஸ்வீப்பு எஸ்எம்டி ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பண்ண வேண்டிய வேலை ஜஸ்ட் ஒரு எஸ்எம்டி கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் 9:30 எஸ்எம்டின்றது நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கல. அகெயின் என்ட்ரி எடுக்கும்போது நான் இன்னொரு எஸ்எம்டி பார்த்தேன்னு சொல்ல வரேன். 9:30 எஸ்எம்டி இங்கே எடுக்க முடியல என்ட்ரி. திரும்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு எஸ்எம்டி கொடுத்துட்டு கிளம்பும்போது இது இன்னொரு என்ட்ரி. இது இவ்வளோதான். டியூஸ்டே ஒரு கிரேட் பை டே. மண்டே செல்ஸ் அண்ட் டியூஸ்டே பைஸ். தட்ஸ் இட். கோயிங் டு வெனஸ்டே. சரி, டியூஸ்டே பை டே. ஓகே, இப்போ நம்ம வீக்லி ட்ரெயின்லேயே பையில் தானே இருக்கும், அப்புறம் பை தானே பார்ப்போம். அதெல்லாம் நல்லா பாருங்கள், இங்கே மண்டே தான் வந்து லோ.
இந்த இடத்துல பாருங்கள் மண்டே டு டியூஸ்டே எஸ்எம்டி டேல, இங்கேயும் மண்டே டு டியூஸ்டே எஸ்எம்டி டேல. இது லோவர் லோ, அது ஹையர் லோ. ஸோ பாசிபிலிட்டிஸ் ஃபஸ்ட் இந்த ஹைஸு இங்கேயும், அப்போது வெனஸ்டே. அதுக்கு அடுத்த பாசிபிலிட்டி இந்த பாடி, அதுக்கு அடுத்தது தான் இந்த ஹைலாம், இங்கே அதே தான். அதுக்காக மார்க்கெட் போல. டன். கிளியரா இருக்கா எஸ்எம்டி? இங்கே பாருங்க SMD, then 4R FEG. இங்கேயும் அதே 4R FEGs இருக்குமே, 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கேன். 4R FEG இதில் என்ன பண்ணுச்சு மார்க்கெட்டு? PDR SMT வச்சிருச்சு. PDR SMT அதாவது 4 hour FEG வந்து மார்க்கெட் இங்கே ட்ரிகர் பண்ணியிருக்கு ESல. அட் த சேம் டைம் 4 hour FEG தொடாமே தான் உங்களுக்கு டேட்டா எக்ஸ்பான்ஷன் கொடுத்தது NQல. ஆனால் SMT எல்லாமே இருந்தது, நம்ம எல்லாத்தையும் நோட் பண்ணணும். Going to the 1 hour time frame. இந்த 1 hour என்னாச்சுன்னு நான் நினைக்கிறேன், இந்த IFEG மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. கரெக்டாக 6 o'clock பிரேக் பண்ணியாச்சு. இங்கே இருக்கக்கூடிய IFEG பிரேக். டைம் ஃப்ரேம். வெனஸ்டே பார்க்கணும், தப்பாக வச்சிட்டேன். கைசி வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய டவுட் கேட்டது என்னன்னா, இப்போ 1 hourல மார்க்கெட் பெண்டிங்ல இருந்தது. ஆனால் 1 hourல இருக்கக்கூடிய ஃபேரட் கேப்ஸ்ல மார்க் பண்ணி தான் வச்சிருந்தேன். ஆனால் 15 minute பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேரட்ஸும் ஃபில்டு. ஃபில்டு, எல்லாமே ஃபில்டு. ஸோ மார்க்கெட் அகைன் கீழே வரணுன்ற அவசியமே கிடையாது. ஈக்குவல் லோஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வீக்காக தான் இருக்கு. பட் அது என்ன பண்ணுச்சுன்னா எஸ்எம்டிலாம் கொடுத்து கரெக்டாக தான் போச்சு. இந்த 845 லோஸை கம்பேர் பண்ணுங்க எஸ்எம்டி. மார்க்கெட் செல்லு கொடுத்தா நம்ம செல்லு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலையே, செல்லு நடக்கலையேங்க. 845 to 915. சரி, ஏஎம்டி பேட்டர்ன் இருக்கு, எஸ்எம்டி இது. ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன விதத்தை பாருங்க. கரெக்டாக திருப்பி ஒரு கேண்டில் ஸ்வீப் கொடுத்துட்டு 9:30 ஸ்டார்ட் ஆச்சா. நான் என்ன பண்ணேன், நான் மார்க் பண்ணிட்டேன். அரௌண்ட் 50 தான் ஹேண்டில்ஸ் வந்தது எஸ்எல். பட் நான் எதிர்பார்த்தது இந்த பெரிய எஸ்எல் நம்ம எடுக்க வேண்டாம், அங்கேருந்து திருப்பி இன்னொரு எஃப்இஜி வச்சுட்டு நம்ம என்ட்ரி தரணும்னு எதிர்பார்த்தேன். எஃப்இஜியும் வரல, என்ட்ரியும் வரல. பட் ப்ரைஸ் மட்டும் எக்ஸாக்டாக போய் ரீச் ஆயிடுச்சு. நம்ம இந்த என்ட்ரி எடுத்திருந்தா ரொம்ப வேணாம், ஜஸ்ட் ஒரு 2 hour ரீச் எக்ஸாக்ட்லி 10:32 to 10:47 மேக்ரோஸ் முன்னாடி அந்த ஒரு 15 minutes என்ட்ரி ரீச். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒன்றுமே இல்லை அன்றைக்கி. அதுலேருந்து சும்மா தான் இந்த மார்க்கெட் 11 o'clock வரைக்கும். எவ்வளோதான். இதான் வெனஸ்டே நடந்தது. தென் டியூஸ்டே வெனஸ்டே இருக்குல்ல, வெனஸ்டேவோட டே ஹை, ப்ரீவியஸ் டே ஹை, then mark the previous day low. Previous day high, then previous day lows. Important liquidities. Go to 4 hour time frame. இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன காட்டினா இது எல்லாமே ஈக்குவலோ தான், சரியா? அது மட்டும் இல்லாமல் ஒரு என்வாக் இருக்கும்.
இதுவும் எஸ்எம்டி தான். இங்கே மார்க்கெட் ட்ரிகர் ஆகிக்கிட்டு அதை எடுத்துருக்கு, அங்கே எடுக்கவே இல்லை. ஓகே, சரி, இதில் கொஞ்சம் லோஸை பாருங்களேன். இங்கே என்னன்னா பையில் இருக்க மார்க்கெட் அது பிரச்சனையே கிடையாது. இந்த லோ ஃபுல்லாக ஈக்குவல் லோஸ், வேலையே செய்யாது அந்த பைஸு. ஸோ அதனால தான் நான் செல்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். 50 மினிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டியாக தெரியும். First in the low, then second, then இதுதான் நம்ம டார்கெட். அவ்வளோதான், இந்த 3 தான் நம்ம டார்கெட். அதுக்கும் மேலே கீழே போச்சுன்னா these are our targets. Okay, wait. See, guys, ஸ்டார்ட் ஆனா டைரக்ட் எக்ஸ்பென்ஷன், எடுத்தோட டைரக்ட் எக்ஸ்பென்ஷன். ஓகே, எடுத்த உடனே 9:30 எடுத்த உடனே டைரக்ட் எக்ஸ்பென்ஷன். அது மாதிரி ஒரு கேண்டில் எஸ்எம்டி மட்டும் தான் இருந்தது, வேற எதுவுமே இல்லை. எங்கன்னு பார்த்தீங்கன்னா 9:28க்கு மேலே 9:29. பட் இதெல்லாம் நம்ப முடியாது, மேலே லிக்விடிட்டி நிறைய இருக்கு. இதில் 9:28 கீழே 9:29. ஃபேரலுக்கு அப்போ டேப் ஆகலை, அதுவும் ஒரு எஸ்எம்டி தான். சரி, ஈக்குவல் ஐஸ், பட் இங்கே லோவர் ஐஸ், ஒரு எஸ்எம்டி தான். நான் யோசிச்சது இந்த ஓபியில் ஃபஸ்ட்டு பார்க்கணும் என்ட்ரின்னு சொல்லிட்டு, பட் நான் அதை எடுக்கல. லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்னால் அந்த ஓபிலாம் நான் எடுக்கல என்ட்ரி. வேற எங்கே தான் எடுத்தோம். சிம்பிள் ஃபேரலி கேப்புக்காக வெயிட்டிங், ஃபேரலி கேப் வர வரைக்கும் வெயிட்டிங். ஃபேரலி கேப் எனக்கு கிளியராக கிடச்சது ஃபஸ்ட்டு இங்கே, பட் இங்கே எடுத்துகிட்டு உடனே நான் என்ட்ரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த இடத்துல எடுத்துகிட்டு இந்த ஹோல்ட் பண்ண தைரியம் வரல. எக்ஸாக்ட்லி மேக்ரோஸாக மேனிபுலேஷன் பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு தெரியல. ஏன்னா மேக்ரோஸுக்கு முன்னாடி வரைக்கும் மார்க்கெட்டில் எந்த விதமான மேனிபுலேஷனும் பிஎஸ்எல்ஸ்லும் நடக்கவே இல்லை. நல்லா நோட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் 3 மினிட்லேயே ஒரு எஃபிஜி இருந்தது, தெரியுதா? 3 மினிட் எஃபிஜி. ஸோ இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஆனால் 1 மினிட்லேயே எனக்கு ஸ்லோ டவுனாக தான் இருக்குது. நிறைய பிஎஸ்எல்ஸ் லிக்விடிட்டிஸ் எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ மேக்ரோஸ் ஓப்பன் ஆன உடனே அந்த பெண்டிங் எடுக்கிறன்ற பேரில் போயிட்டானா லாஸ் தான். அதனால தான் வெயிட் பண்ணி எடுத்தது. எதனால லாஸ் ஆகும், எங்கே வெயிட் பண்ணி எடுத்தோம் பார்த்துடலாம். சரி, இது ஹைஸு கரெக்டாக 9:35 to 9:39. இது எங்கே பாருங்க, 9:35 to அரௌண்டு இதோ இருக்கா 9:35. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு எஸ்எம்டியா, தென் அங்கே ஒரு ஃபேரடி கேப் இருக்கு 9:40க்கு. பட் என்கியூவில் ஒன்றுமே இல்லை, ஸோ நோ என்ட்ரி. என்கியூவில் ஃபேரடி கேப் இல்லை, நோ என்ட்ரி. ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த 41 கீழே தான் 42 இருக்கு. பட் இங்கே பாருங்க 42க்கு மேலே 41க்கு மேலே தான் 42 இருக்கு. ஸோ இப்போ நான் இங்கே வந்து எதுவும் சொல்ல வரல, மேக்ரோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். கரெக்டாக லோவரோலாம் வந்துட்டே இருந்தாங்க, ஃபேரடி கேப் பெஸ்ட்டாக இங்கே வெயிட் பண்ண. நான் கரெக்டாக நான் நினைச்ச மாதிரி என்ன பண்ணால் எஸ்எல் அடித்தான். என்கியூ இது இஎஸ்ல 9:46 தான் நம்மளோட ஹைஸாக இருந்திருக்கும். நம்ம இந்த ஃபேரடி கேப்ல எடுத்துருந்தோம்னா 9:46 நம்ம ஹைஸாக இருந்திருக்கும். 9:46 ஹைஸை வந்து ஸ்வீப் அடிச்சு எடுத்தாச்சு, எக்ஸாக்ட்லி 9:50. அதுக்கப்புறம் இறங்கிச்சு பார்த்தீங்களா, இதுதான் என்ட்ரி. ஓகே, 4 TP 2RR, exactly 2RR. தென் ரிமைனிங் டிபிஸ் நான் இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருப்பேனா, இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்க மாட்டேன், இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். அரௌண்ட் 6.8 6.18 RR 6.2 RR, தட்ஸ் இட். ஏன்னா மண்டே ஒரு 3, டியூஸ்டே ஒரு 3, வெனஸ்டே 2, 3, 3, 6, அது ஒரு 2, 8, இதோ இங்கே ஒரு 6 RR, 14 RR. ஏன்னா ஏன்னா நம்ம லாஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலுமே ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்திருப்போம். தென் லாஸ்ட் டே எஸ்டர்டே ஃப்ரைடே சொல்லவே தேவையில்ல, ஒன்றுமே இல்லை, மார்க்கெட்டை போட்டு அரைச்சானுங்க. அது நம்ம முன்னாடியே தெரியும். ஹாப்பி வீக்கெண்ட், ஃப்ரைடே ட்ரேட் பண்ணாமல் விட்டுருங்க மேக்ஸிமம்.
ஏன் ஃப்ரைடே அப்படி ஆச்சுன்னா தேர்ஸ்டேஸ், வெனஸ்டேஸ், டியூஸ்டேஸ் எல்லாமே நல்ல டேஸ் இந்த வாட்டி. டியூஸ்டே பைஸ், வெனஸ்டே பைஸ், தேர்ஸ்டே செல்ஸ். ஏன்னா போதும், அதனால தான் மார்க்கெட் முடிச்சிட்டானுங்க. அதுவும் இல்லாமல் நேற்று வந்து ப்ரீ மார்க்கெட் செல்ஸ் அதிகம். ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோஸ், ஹைஸ் இல்லை ப்ரீவியஸ் டே லோஸ். தென் 4 ஹவரில் பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகான பீடியாரு. பட் மார்க்கெட் அங்கே போச்சா இல்லைன்னே தெரியல. அந்த மாதிரி டவுட்ஃபுல் சுச்சுவேஷன் நின்றுட்டு இருந்தது. வெயிட் a minute. See here, ஃபெராரி கேப், சென்னையும் ஃபெராரி கேப். அந்த ஃபெராரி கேப்பை எடுத்தா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். எடுக்கல. ஓகே, 0.25 டிக்கில் முடிச்சிட்டாங்க, எடுக்கல. இங்கே அவ்வளோலாம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஸ்வீப்ஸ் மட்டும் இருக்குது. இவனை ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராப் பண்ணணும் எக்ஸ்பான்ஷன்னாலே. மார்க்கெட் 0.5 போயிருக்கா, போகவே இல்லை. சரி, அப்போ என்னோட வியூ என்ன வந்ததுன்னா மேபி 0.5 போகலாம், அப்படின்னா டேரக்ட் எக்ஸ்பான்ஷன் ஆகிட்டே இருக்கலாம். எது வரைக்கும்னா இந்த லோ நான் எய்ம் பண்ணியிருந்தேன், இந்த லோஸ் வரைக்கும் மார்க்கெட் வரும்னு சொல்லிட்டு. பட் மார்க்கெட் அங்கே வரவே இல்லை. நான் பண்ண தப்பே அதுதான். மார்க்கெட் கண்டினியூஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அதுவும் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அதான் எதுவுமே பெருசாக பார்க்காம டேரக்ட் என்ட்ரி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபேரலி அப்படி தான் எடுக்கணும் நியாயமாக பார்த்தீங்கன்னா. நான் இந்த ஃபேரலி அப்படியே எடுத்து வாங்கிட்டேன். ஓகே, என்கியூ. சரி, 9K லேசர் வாங்குது. இந்த இடத்துல நல்லா பாருங்க, 1033. ஓகே, 1033க்கு மேலே 1039. நான் சரி இதெல்லாம் மார்க்கெட்டை பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, அவ்வளோதான், லிக்விடிட்டி பெண்டிங்கில் தான் எனக்கு எதாவது எடுத்துருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். மார்க்கெட் ஃபஸ்ட்டு நல்லா போய் கீழே போய் லிக்விடிட்டி எடுத்துச்சு. திருப்பியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் செல்ல வச்சுருங்க, செல் எடுத்து பாருங்க, அது சின்ன லாஸ். பட் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், இது ஃபுல்லாக அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், இது எக்ஸ்பான்ஷன், இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க போகுது. ஸோ அது ஃபஸ்ட்டு நடந்த ஏரியா பையூ ரெண்டோனா கன்ஃபார்மாக எடுத்துருப்பாங்க. தென் SMT regards to 947 to 1056, 947 to 1056. அது எடுக்கிற லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஜஸ்ட் 1 hour தான் நீங்கள் எய்ம் பண்ணணும், ரொம்பலாம் எய்ம் பண்ணக்கூடாது. இவ்வளோதான், 1.8 hour அது போயிருக்கு. பட் நம்ம எய்ம் என்ன, 1 hour. இது முடிஞ்ச உடனே திருப்பி இன்னொரு என்ட்ரி கிடச்சிது. இது என்னடா என்ட்ரி, எஸ்எம்டிலாம் எப்படி எடுத்துனா பீரியட் எஸ்எம்டி 10.5 to 10.18. இங்கே பாருங்க, $10.5 எங்கே இருக்குது, the 10.5. ஓகே, இங்கே எடுத்து பாருங்க, 10.5 to 10.18. தென் இதுவும் வந்து நம்மளுடைய ஒரு ஆர் ட்ரேட் தான். இந்த ஐஸ் வரைக்கும் தான் நம்மளோட டார்கெட். எக்ஸாக்ட்லி என்கியூவோட ஹைஸ் அதை போய் எடுத்துட்டு இஎஸோட ஹை அதை எடுக்காம விட்டுருச்சு. நான் 1x ரைடு 2. சாரி எஸ்எல் பிளேஸ்மெண்ட் தப்பு, அதனால அப்படி காமிக்குது. இங்கே எஸ்எல் பிளேஸ்மெண்ட் வரணும் 1 hour. ஏன்னா அவ்வளோதான், அந்த ஸ்கேல்ப் அடிச்சிட்டாலே போதும். ஃப்ரைடே நல்ல டே தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் ட்ரேட் பண்ணாதீங்க, வேண்டாம். இப்போ இந்த வீக்கில் என்னென்ன செட்டப்ஸ் எவ்வளோ ஆர்ஆர்ன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மண்டே, ஓகே, மண்டே வி ஆர் த கிரேட் செஷன். எக்ஸாக்ட்லி நம்ம என்ட்ரிங் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து ஃபுல்லாகவே டிபி தான், ஏன்னா எக்ஸாக்ட்லி ப்ரீவியஸ் லோ வரைக்கும் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. இதான் என்ட்ரி, தென் எஸ்எல், தென் டிபி. ஓகே, 4RR 3.8 4RR கிட்ட இருக்கு. தென் டியூஸ்டே இந்த பைஸ் ஒரு 3RR, 4 + 3 7RR,
அண்ட் வெனஸ்டே இது ஒரு 2 hour buys, 9 hour. Thursday 6 hour sell from here, 6 hour 15 other 27. இங்கே 1 தான் முடிக்க முடியும். இதில் லாஸஸ் பார்த்தீங்கன்னா 2 லாஸஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஃப்ரைடே காம்பன்சேட் கூட பண்ணிக்கலாம். பட் ஏன்னா 15 hour கிட்ட இருக்குது, அதுவே போதும். 10+hour இருந்தாலே போதும், ரொம்ப அதிகம். அதுவே உங்களுக்கு ரொம்ப பெரிய பர்சன்டேஜ் வரும், 5%, 6% ரிட்டர்ன் வரும். அதான் தேவை. வீக்லி அரௌண்ட் எல்லா ட்ரெக்ஸுமே எடுத்து எண்ட் ஆஃப் த வீக்கில் நம்ம அட்லீஸ்ட் 2% ப்ளஸ்லாம் இருந்தால் தாராளமாக போதும். திங்க் இந்த ப்ராபபிலிட்டிஸ் 50K into 5 அக்கௌண்ட்ஸ் இருக்கட்டும், யோசிச்சு பாருங்கள். பஃபர் ஒன்ஸ் பில் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு வேலையே. அது பில் பண்ணிங்கன்னா நீங்கள் பே அவுட் எடுத்துகிட்டே தான் இருக்க போகிறீங்க. இப்போ $4,000 தான் வந்து இருந்தால் தான் $2,000 பே அவுட் எடுக்க முடியும் லூசிட் ஃப்ளெக்ஸில் 50K அக்கௌண்ட்டுக்கு. நீங்கள் ஒரு வாட்டி 4,000 மேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வாட்டி 4,000 மேக் பண்ணுங்க, 2,000 விட்ரா பண்ணி 2,000 பஃபர் வைங்க. அடுத்த வாட்டி நீங்கள் 2,000 மேக் பண்ணும்போது உங்கள் பஃபர் 2+ உங்கள் ப்ராஃபிட் 2ன்னு சொல்லிட்டு 4 தானே இருக்கும். அப்போ நீங்கள் பண்ண ப்ராஃபிட் வந்து நீங்கள் 2 வெளியே எடுத்துட்டு வந்துடலாம்ல. அதில் 10% போச்சுன்னா 1,800 ரிசீவ் ஆக போகுது, எவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த வீக் நல்ல வீக் தான். பட் ஹேவ் டு இம்ப்ரூவ் மை பர்ஃபார்மன்ஸஸ், நாட் டு பிளேம் த மார்க்கெட். ப்ரீவியூ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக ஐடியா இல்லை. மார்க்கெட் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கீழே போகுதுன்னு தான் என்னோட ஐடியா. ஏன்னா ஆஸ் ஆஃப் நோ இன்னைக்கு சாட்டர்டே இந்தியன் டைமில் ஒரு மணி போலே வந்து வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 12 மணி 1 மணி போலே வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் போய் அடித்தான், அதாவது ஈரான் இஸ்ரேல் அடித்த உடனே அமெரிக்கா ஜாயின் டுகெதர். இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா சீனரிஸும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் எப்போ பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெக்டிங் இந்த லோ வரைக்கும் இருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, அதை டே டைம் ஃப்ரேமில் காமிச்சா உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். இந்த லோ, இந்த ஈக்குவல் லோஸ் அதாங்க சிம்பிளாக சொல்லணும்னா மார்க்கெட் டெக்னிக்கலிலேருந்து ஃபண்டமெண்டல் வரைக்கும் ஓகே தான். எனக்கு எக்ஸாக்ட்லி 0.5 சுற்றிட்டு இருக்கான், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. இதை நான் ஓபின் கன்சிடர் பண்ணுறேன், இதை நான் பிரேக்கர்னு கன்சிடர் பண்ணுறேன். ப்ளஸ் இது எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த லோவாவது வரணும். ஓகே, அட்லீஸ்ட் 25,250 பாயிண்டாவது வரணும். அதுக்கப்புறம் இந்த லோஸ் வருதா இல்லைன்னு பார்ப்போம். 25,250 பாயிண்ட் வந்து கன்ஃபார்ம், அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஆகணும். இதான் இப்போதைக்கு என்னோட ரிவ்யூ, வேறு எதுவும் எனக்கு தெரிலங்க. ஓகே, இப்போ இதில் நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது இந்த பாயிண்ட் 1. போஸ்ட் இது வரட்டுமே, இந்த 3 கீழே வரிசான மார்க்கெட் வரணுன்றது எதிர்பார்க்குறேன். இங்கே வந்து கரெக்டாக ஸ்வீப் கொடுத்த ஏரியா, அதுவும் அது எஸ்எம்டி வேறு. இதில் பார்த்தீங்கன்னா அது எடுத்துருக்காது எஸ்எம்டி. Get ready. So get ready for the fall. My aim. இதை விட்டீங்கன்னா 4 hours பாருங்க, நல்ல ஒரு கிளாரிட்டியாக தான் கொடுத்துட்டு போயிருக்கானு. பெண்டிங் இருக்குது தெரியுதா, 4 hours இது 4 hour பெண்டிங் லிக்விடிட்டி தான். ஓகே, அவைலபிள் பெண்டிங் லிக்விடிட்டி. ஒன்று மார்க்கெட் வந்து டைரெக்டாக ஃபாலோ ஆகணும், அப்படி இல்லையா ஒரு மேனிபுலேஷனை போட்டு ஃபாலோ ஆகணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இப்போ ஃபாலோ பண்ண போகுது. எனக்கு வந்து டைரக்ட் ஃபால் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 1 hour பெர்ஸ்பெக்டிவ் அக்யூமுலேஷன் இருக்குது. 1 hour பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு அக்யூமுலேஷனில் இருந்து ஒரு கிளாரிட்டி வந்து இந்த 1 hourல இப்போதான் இருக்குது. பட் எனக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன்னா அது ஈக்குவலைஸாக இருக்குது. சரி, அந்த ஈக்குவலைஸ் வந்து எடுத்துட்டானா ஒரு கிளாரிட்டி இருக்கும், பார்ப்போம். இந்த 1 hourல பற்றி டேப் ஆயிருக்கான்ல, நம்ம அதுலேருந்து மார்க்கெட் கீழே வேணுன்றது எதிர்பார்ப்போம். இதான் இப்போதைக்கு எய்ம் கைஸ், வேறு எந்த எய்மும் கிடையாது. பட் மார்க்கெட் செல்ஸ், ஈக்விட்டி செல்ஸு, கோல்டு பைஸு. ஓகே, தட்ஸ் இட். வில் சி ஆன் த நெக்ஸ்ட் வீக். நல்லா ட்ரேட் பண்ணுங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த்து மேபி என்எஃப்பி இருக்கும், பார்க்கலாம் எப்படி இருக்குது டேட்டான்னு சொல்லிட்டு. தென் இன்ஃப்ளேஷனும் வந்து கூல் டவுனில் தான் இருக்குது. என்எஃப்பி இன்னும் ஸ்ட்ராங்கராக வருதுன்ற பட்சத்தில் ரேட் கட்டுன்றது பவல் பண்ணலாம் கூட அடுத்து வரக்கூடிய சேர்மேன் வந்து பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் வாரம் இருக்குது, மார்க்கெட் வந்து ஃபண்டமெண்டலி வாருக்கு ரியாக்ட் ஆகும்.
ஏன்னா அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாரம் வந்து மல்டிபிள் டேஸ் வந்து கண்டக்ட் பண்ணணுன்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. Keep eye on the fundamentals on the weekend. Let's start the week with new energy. Thank you guys.